நாகரிகம் என்பது. இந்த பூமி யாவர்க்கும் பொதுவானது. உரிமைகள் யாவர்க்கும் ஒன்று போலவே. தண்டிக்க சட்டம் இயற்றும் உரிமை கொண்ட அரசுக்கு எளிய மக்கள் குற்றம் செய்யாத அளவில் தேவைகளை பூர்த்தி செய்யும் பெரிய கடமையும் உண்டு. ஒழிக்க நினைப்பவைகளை பற்றி ஓயாமல் பேசிக் கொண்டிராமல் மறக்கும்படியாய் வேறு நல்ல செயல்கள் செய்ய தொடங்கலாம். காடு மேடுகளில் சுற்றித் திரிந்த மொழி தெரியாத காலத்தின் அதே விலங்கு மனதுடன் நாடு நகரங்களில் மொழி தெரிந்து வாழும் இந்த காலத்திலும் இருப்பது சரியல்ல. நாகரிகம் என்பது புறத்தோற்றமல்ல, அகமாற்றம். அடுத்த தலைப்பு தவறான பாதையில். சொல்லி வைத்தாற் போல அத்தனை திரைப்படங்களிலும் ஆண்கள் 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 ஆண்கள், அவர்களின் அதிகார ஆசைகள், அவற்றை தணிப்பதற்கான அவர்களின் வெறி பிடித்த விளையாட்டுகள், அதற்கான அவர்களின் தலை தெறிக்கும் ஓட்டங்கள். திரைப்பட ஆண்கள் மட்டுமென்றில்லை, இலக்கிய ஆண்கள், அரசியல் ஆண்கள் என எல்லா தளங்களிலும் ஆண்கள் ஒன்று போலவேத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தமது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள பெண்களை வீடுகளில் வைத்திருக்கிறார்கள். உடல் தேவை, உணவு தேவை, வம்ச விருத்தி என எல்லாவற்றிற்கும். ஊமைகளாக வளர்ப்பு பிராணிகளைப் போல அவர்களை உருமாற்றி வைத்துக் கொண்டு இவர்களோ வெளியில் வேட்டை நாய்களாக திரிகிறார்கள். அதிகாரம் செய்ய, அடிமைப்படுத்த, சொத்து சேர்க்க என்று வெறிகொண்டு அலைகின்ற ஆண்களின் ஏகபோக உலகம் வன்முறையை வளர்ப்பது. இவர்களின் தீராத அதிகார போதை முதலில் தொடங்கி நடத்திய போர் பெண்கள் மீதானதுதான் போலும். பெண்களை தோற்கடித்து வீட்டு கைதிகளாக சிறை வைத்த பிறகு வெற்றி களிப்பு கொண்ட இவர்கள் அடுத்த கட்டமாக சக ஆண்களையும் தம் காலடியில் வைப்பதற்கான ஓயாத முயற்சியே வாழ்க்கை என்று கற்பித்துக் கொண்டு வாழத் தொடங்கியிருக்க வேண்டும். அதற்கு முட்டுக் கொடுப்பதற்கு தேவையான பணபலம், அரசியல் செல்வாக்கு என்று முட்டி மோதும் இவர்களின் அரங்கேற்றங்கள், அலப்பறைகள்தான் இங்கு திரைப்படங்கள் முழுக்க விரவியிருக்கின்றன. நாட்டு நடப்புகளும் இவற்றின் பிரதிபலிப்பாகத்தான் இருக்கின்றன. நம்ப முடியாத ஹீரோயிசங்கள் மூலம் தீர்வு சொல்கின்றன திரைப்படங்கள் என்றால், அரசியலோ, ஆண் வடிவமைத்த அரசியலோ, தந்திரம், வஞ்சகம், கால் பிடித்தல், வால் பிடித்தல், சமயம் பார்த்து கழுத்தை நெரித்தல் என தந்திரங்களால் ஆனதாக இருக்கின்றது. வன்முறை சார்ந்ததாக இருக்கின்றது. அவையே அரசியலின் வெற்றியை நிர்ணயிக்கின்ற அளவுகோலாகின்றன. தவறான பாதையில் வெகு தூரம் வந்துவிட்ட இந்த ஆண் அரசியலில் நாகரிகம், மக்கள் நலம், தனிநபர் வழிபாடின்மை, சமத்துவம், நீதி பாதுகாப்பு போன்றவையெல்லாம் வெறும் கனவுதான் போல. அடுத்த தலைப்பு தோல்வியினின்றும் வெற்றிக்கு. காலந்தோறும் நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தில் நன்மை இறுதியில் வென்று விடுவதாகத்தான் கற்பனைகளில், கதைகளில் காண்பிக்கப்படுகின்றது. நிஜத்தில் பெண் எனும் நல்ல சக்தி ஆண் எனும் தீய சக்தியிடம் தோற்று போய் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதுதான் இங்கு காணும் அத்தனை அவலங்களுக்குமான அடிப்படை காரணம் என்று தோன்றுகிறது. போர்களற்ற, போராட தேவையில்லாத கொடூரங்கள் ஒட்டு மொத்தமும் காணாமல் போய்விடும் நிலைமை இந்த உலகில் தோன்றிட நல்லன வெல்ல வேண்டும். அதாவது பெண்மை வெல்ல வேண்டும். அதற்கான முதல் படியாக பெண்கள் தம்மை உணர வேண்டும். தம் வாழ்வு பற்றி ஆழமாக சிந்திக்க தொடங்க வேண்டும். அலங்காரங்களில் தொலைத்த தமது வாழ்க்கையை அறிவின் வழி தேட வேண்டும். முதுகு ஒடிய சுமைகள் சுமத்தப்பட்டு முக்கியமற்றவர்களாக ஒதுக்கி தள்ளப்பட்டு தோற்று போனவர்களாக தாம் ஒடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை நல்லவர்களான பெண்கள் உணரத் தொடங்க வேண்டும். புனிதப்படுத்துவதாக, பெருமைப்படுத்துவதாக தம் மீது சுமத்தப்பட்டுள்ளனவற்றின் பின்னணியிலான தந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதிரடியாக அவற்றினின்றும் வெளியேற வேண்டும். தமது பரிபூரண விடுதலை என்பது இந்த சமுதாயத்தின் விடுதலை என உணர வேண்டும். அது தாம் பெற்றெடுத்து வளர்த்து வாழ வைக்க துடிக்கின்ற குழந்தைகளின் ஆண் பெண் இருபாலரும் குழந்தைகளின் எதிர்கால நன்மைக்கானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் அகழ்வாரை தாங்கும் நிலமாக கிடக்காமல் படைத்தல், வளர்த்தல், காத்தல் என்ற தம் அளப்பரிய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தும் விதமான புதிய பரிணாமத்தை பெண் எட்ட வேண்டும். பொதுவெளிகளில், அரசியலில், அதிகார பொறுப்புகளில் பெண்ணின் அசல் தன்மை மாறாத தாய்மை பெருங்கருணை கொண்டவர்களாக பெண்கள் பெருந்திரளாக பங்கேற்கும் நிலை வர வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.